எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்பரி சுந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம் டெய்லி. இன்னைக்கு 77வது தசகம் முசுகுந்தனுக்கு அருளியது. கிருஷ்ணா. குருவாயூரப்பா, முன்பு தாங்கள் உன் வீட்டிற்கு கட்டாயம் வருவேன் என்று கூறியதை கேட்ட அந்த கூனி தங்களை சந்தித்ததிலிருந்து எப்பொழுதும் தங்களையே தியானித்து கொண்டு காமத்தால் விரகதாபத்தை அடைந்து வருந்தி தங்கள் வருகையை எதிர்நோக்கி தன்னையும் தன் வீட்டையும் அலங்கரித்து கொண்டிருந்தாள். அவளது ஆசையை நிறைவேற்றி வைக்கவும் திருவுள்ளம் கொண்ட தாங்கள் அவள் வீட்டிற்கு நன்கு அலங்கரித்து கொண்டு உத்தவரோடு சென்றீர்கள். தாங்கள் வந்ததும் தனது எண்ணம் ஈடேறிய மகிழ்ச்சியால் மிகுந்த பரபரப்படைந்த அவள் தனது ஆடைகள் அசைந்து குலுங்க பலவிதமாக உபச்சாரம் செய்து மகிழ்ச்சியுடன் தங்களை வரவேற்றாள். அவளை தனியே அழைத்துச் சென்று மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தீர்கள். தாங்கள் அவளை விடுத்து விடைபெற்று செல்கையில் என்ன வர வேண்டும் என்று கேட்க ஒன்றுமறியாத அந்த அசட்டு பெண் மீண்டும் மீண்டும் தங்களோடு இருக்க வேண்டும் என வரம் கேட்டாள். ஒரு ஞானியாக இருந்ததால் சாயுஜ்ய முக்தி வேண்டும் என்று கேட்டிருப்பான். பாதகமில்லை. தாங்கள் சாமீபியம் பகவான் அருகிலே எப்பொழுதும் இருப்பது வேண்டுமெனவா ஆவது கேட்டிருக்க கூடாதா? அனைத்தும் பகவானது திருவுள்ளப்படியேதான் நடக்கும் என்பது குறிப்பு. தேவதேவா, தாங்கள் சில இரவுகள் மான் போன்று மருண்ட பார்வையுடைய அந்த கூனியை தனித்து ஏகாந்தத்தில் மகிழச் செய்து உபஸ்லோகன் என்ற பெயர் படைத்த ஒரு புத்திரனை அருளினீர்கள். அவன் ஸ்ரீ நாரத மகர்ஷியிடமிருந்து பாஞ்சராத்திரம் என்ற முதலிய ஆகங்களை கற்று தேர்ந்து விளங்கினான். அதன் பிறகு தாங்கள் பலராமனுடனும் உத்தவருடனும் அக்ரூரர் வீட்டுக்கு சென்றீர்கள். அவரும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு தங்களை வரவேற்று உபசரித்து துதித்தார். தாங்கள் அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிவிட்டு பாண்டு மகாராஜாவின் மரணத்திற்கு பின் காட்டிலிருந்து நகரத்துக்கு வந்திருந்த பாண்டவர்களின் செய்திகள் அனைத்தையும் அவர்களிடம் திருதராஷ்டிரன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். தனது மாப்பிள்ளையும் உயிர் நண்பனுமான போஜ மன்னன் கம்சன் கொல்லப்பட்டதை அறிந்து அளவற்ற சினம் பொங்க மதியெழுந்த குருடனைப் போல் ஜராசந்தன் மதுரையை முற்றுகையிட்டான். தாங்கள் பலராமனோடு சேர்ந்து தேவர் உலகிலிருந்து வந்த தேர் முதலியவற்றுடன் தனது சிறிய படை கொண்டு அவனை அழைத்து வந்து 23 அசௌஷினி படைகளையும் வீழ்த்தினீர்கள். அப்பொழுது பலராமன் மிக்க பலம் பொருந்திய ஜராசந்தனை வலுவில் கைதியாக்கினான். மேலும் போரில் ஆவல் கொண்டு அவனை விடுவித்தீர்கள். அக்காலத்தில் திசைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு பெரும் படையும் வலிமையும் ஆண்மையும் மிக்கவன் ஜராசந்தனை தவிர வேறொருவரும் இருக்கவில்லை. தோல்வியுற்றதனால் மனமுடைந்த ஜராசந்தன் மற்ற மன்னர்களால் தூண்டப்பட்டு 11 முறை பெரும் போர் புரிந்தான். ஆனால் விஷ்ணுவே, ஒவ்வொரு முறையும் தாங்கள் அவனை தோற்கடித்து மொத்தமாக அவனது 391 அசௌஷினி படைகளையும் கொன்றீர்கள். அந்தோ சிவசிவர் பரிதாபம்! 18வது முறையாக அந்த ஜராசந்தன் படையெடுத்து வருவதையும் அவனுக்கு முன்பு 3 கோடி யவனர்களுடன் ஒரு யவனன் வருவதையும் கண்டு விஸ்வகர்மாவை கொண்டு கடல் நடுவில் துவாரகை என்ற ஒரு பட்டணத்தை விரைவில் நிர்மாணிக்க செய்து தனது யோக பலத்தால் மதுரையிலிருந்து தனது மக்களை அங்கு குடியேற செய்தீர்கள். தாமரை மலர் மாலை அணிந்த தாங்கள் உடனே பயந்தவரைப் போல நகரத்திலிருந்து கால்நடையாகவே வெளிப்போந்து ஓடுகையில் தங்கள் திருக்கடங்களால் மரணமடையும் பேறு பெற்றவனான மன்னன் தங்களை துரத்தி வந்தான். தாங்கள் அருகிலிருந்த ஒரு மலை குகையில் நுழைந்து மறைந்து கொண்டீர்கள். அந்த யவனனும் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை தாங்கள் என்று எண்ணி காலால் உதைத்தான். விழித்தெழுந்த முசுகுந்தர் அவனை எரித்து சாம்பலாக்கினார். தாங்கள் பரமபக்தனான அம்மன்னனுக்கு குகையிலேயே அழகான திருமேனியுடன் காட்சியளித்தீர்கள். தேவனே, குருவாயூரப்பா, நான் இஷவாகு குலத்தில் தோன்றியவன். அரசு போகங்கள் அனைத்தையும் வெறுப்பு கொண்டு தங்களது அருள் ஒன்றையே நாடியுள்ளேன் என்று துதிக்கும் முசுகுந்தர் வரம் பெறுவதிலும் ஆசையற்றவராக இருப்பதைக் கண்டு தாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தீர்கள். ஆயினும் உலகியல் துன்பங்களையெல்லாம் அடியோடு களைந்தெறியும் முக்தி கோத்த பக்தியும் முடிவில் மோட்சத்தையும் வரமாக அளித்தீர்கள். அதன்பின் உலகிற்கு அறிவுறுத்துவதற்காக அவரை பார்த்து அரசபீடத்தில் இருந்தபோது சத்திரிய தர்மத்தை அனுசரித்து செய்த தோஷங்கள் கழிவதற்காக தவம் செய் என்று கூறினீர்கள். அதைத் தொடர்ந்து தாங்கள் மதுரை சென்று யவனன் கொண்ட படைகளை அழித்தீர்கள். பின்பு துவாரகை செல்ல புறப்படுகையில் மகத மன்னனான ஜராசந்தன் தனது படைகளுடன் முன்போலவே எதிர்த்து வருகையில் அவனது செருக்கை மேலும் பெருக்க எண்ணி முடிவாக ஒரு வெற்றியை அவனுக்கு அளித்துவிட்டு கடலில் அமைக்கப்பட்டுள்ள துவாரகைக்கு ஓடி வந்தீர்கள். குருவாயூரப்பா, என்னை நோய்களிலிருந்து காத்தொள்ள வேண்டும் என்று பட்டத்திரி சொல்கிறார். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.